தேவநேசன் சொக்கலிங்கம் 1980களில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் புகழ்பெற்ற வயலும் வாழ்வும் நிகழ்ச்சிக்கு இசையமைத்து 1989ஆம் வருடம் வெளிவந்த மனசுக்கேத்த மகாராசா படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகினார். தண்ணி கோடம் எடுத்து என்ற வைகாசி புறந்தாச்சி படத்தின் பாடல் மூலம் பட்டி தொட்டி எங்கும் தனது பெயரை முத்திரையிட்டவர். அது 1990 காலகட்டம். இசைஞானி இளையராஜா மற்றும் இசைப்புயல் AR ரஹ்மான் என இரண்டு துருவங்களுக்கு மத்தியில் தனது தனித்துவமான இசையால் விஜய், அஜித், சூர்யா போன்ற அன்றைய இளம் நடிகர்களின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களால் தேனிசை தென்றல் என்ற பட்டம் சூட்டப்பட்டவர். பிள்ளையார்பட்டி ஹீரோ நீந்தாப்பா பாடல் மூலம் பின்னணி பாடகராக பிள்ளையார் சொல்லி போட்டு கவலைப்படாதே சகோதரா, விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, மீசக்கார நண்பா, சலோமியா போன்ற விண்டேஜ் பாடல்களை தந்தது மட்டுமல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் அண்ணாமலை, பாஷா, அருணாச்சலம் போன்ற மாபெரும் வெற்றி படங்களுக்கு இசையமைத்து இமாலய வெற்றி பெற வைத்தவர்தான் இந்த தேவாதி தேவன். தனது கானா பாடல்கள் மூலம் தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்றுக் கொண்டவர். தேவா தொட்டாலே ஹிட் தான் என ப்ரொடியூசர்களும் டைரக்டர்களும் இவர் வீட்டின் முன்னே கியூ கட்டி நின்றனர். ஆயிரத்தி 1996 வருடம் மட்டும் 36 படங்களுக்கு மேல் இசையமைத்து சாதனை படைத்துள்ளார். தஞ்சாவூர் மண்ணி எடுத்து பாடல் மூலம் உலகமெங்கும் புகழ் பெற்றவர். 400 படங்களுக்கு மேல் இசையமைத்து உலக தமிழர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் இசை உலகின் நிரந்தர பாட்ஷா தேனிசை தென்றல் தேவா அவர்களை நமது வளைகுடா பகுதிக்கு வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறது மெட்ராஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் USA மற்றும் கலிபோர்னியா கலைஞன் குழுவினருடன் V3 ஈவென்ட்ஸ்.